இது சொல்லு. உப்புமா கிண்டி தரேன்னு களி கிண்டி வச்சிருக்கா. நானும் ரொம்ப நேரமா சட்டியை போட்டு கிண்டி வறுத்துதான் போட்டு வச்சிருக்கேன். கலரும் மாறி போச்சு. வெள்ளை ரவை வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். நான் கோதுமை ரவை நினைச்சேன். என்ன மாயம் வீட்டுக்கு வந்தா என்ன மாயம் அவ்வளவு அழகா வெள்ளை வெள்ளைன்னு பாம்பே ரவை கிட்டு புட்டு குழல்ல ஓட்டுன புட்டு. என்ன எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியல, கேசரி கிண்டிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி ஆயிட்டு பாரு உப்புமா. ஐயோ உப்புமாவே ரொம்ப தப்புமா, அதுல வேற இதை இப்படி கிண்டி வச்சிருக்கீங்க. என்ன லட்சணத்துல கடவுளே, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே காலங்கத்தா. எப்படி இருந்து? சூப்பரா இருந்தல. முதல்ல இந்த ரவை இது மாதிரி களி போல ஆயிட்டு. நான் நிஜமா இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சேன், உப்புமா கிண்டின்னு ரொம்ப நேரமா சட்டியை கிண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு களி போல ஆயிட்டு வெள்ளை வெள்ளைன்னு ஒத்த ஒத்தியா அழகா இருக்கும். என்னது? உப்புமா. அது இன்னைக்கு இருக்க லட்சணத்தை வேறு. யாருகிட்ட? என்ன மாயம்? ஏதோ ஒரு மாயா இருக்கு. உனக்கு சமைக்க தெரியும். என் சமையல யாருமே குறைச்சு சமையல் இப்ப ஊருக்கே காமிக்க யாரு குறைச்சு. இது உப்பு என்னது? இது உப்புமா இப்படி ஆயிட்டு. சரி சீனியை போட்டு தின்னு. இதுல கொஞ்சம் சீனியும் கலர் பொடி போட்டேன்னா கேசரியா மாறிடும். பச்சை மிளகா போட்டிருக்கேனே.